விஜயானந்த் பிரியா விஜய் அக்கு சென்டர்லேருந்து. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிர் காலத்தில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து தும்பல் வரும், அதுக்கப்புறம் மூக்கில் ஒழுவுறது, சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கும். ஸோ இதுக்கு பெரும்பாலும் ரீசன்ஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல விட்டமின் குறைபாடுகள் இருந்ததுன்னா நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனைகள் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் அந்த சளி பிடிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த விட்டமின் சி டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்மத்தில் எப்படி நம்ம அடிக்கடி சளி பிடிக்கிறத தடுக்க முடியும், அதுக்கப்புறம் மாமிச அலர்ஜி, ஸோ நான்வெஜ் சாப்பிட்டா ஏற்படுற அலர்ஜி எப்படி குறைக்கிறது, அப்புறம் டஸ்ட் அலர்ஜி, இது மூணுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வர்ம புள்ளி சொல்லித்தரேன். இந்த புள்ளியில் நீங்கள் இயக்கும்போது உங்களுக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நல்லா குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இந்த வர்ம புள்ளி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸோட ரைட் சைடில் இருக்குது. இப்போது இதுதான் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ரைட் சைடு ஆக்சுவலாக. ஸோ இந்த வர்மத்தை பார்த்திங்கன்னா அவங்களே இயக்கிக்கலாம், இல்லை இன்னொருத்தரை இயக்கி விடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது கையோட கட்டை விரல். ஸோ நான் கட்டை விரலை கொண்டு போய் இந்த மூக்கும் இந்த தாடை இருக்குது பாருங்கள், இந்த மூக்கும் இந்த தாடையும் நடுவில் ஒரு இடம் இருக்கும். இந்த இடம் கரெக்டாக தெரிஞ்சுங்களா பாருங்கள், இந்த இடத்துல வச்சுட்டு இந்த விரலை லேடிஸ் பொட்டு வைப்பாங்க பாருங்கள், அந்த இடத்துல வச்சு அழுத்திக்கணும். ஸோ பொசிஷன் இதுதான். இது என்னோடய ரைட் சைடு, கட்டை விரலை இங்கே வச்சுட்டேன். ஸோ என்னோடய நடு விரலை இங்கே வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா ரெண்டு இடத்துமே அழுத்தம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கட்டை விரலில் ஒரு அழுத்தம் கொடுத்து அதே டைமில் இந்த விரலுக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்து அழுத்தி நல்லா இதை மேலே ஏந்தணும். மேலே ஏந்தி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிவிட்டு கீழே ஸ்லோவாக இறக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கிறது, மூக்கில் ஒழுவுறது, மாமிச அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாருமே இதை செய்யலாம். சாப்பிட்ட உடனே தான் செய்யக்கூடாது, மற்றபடி நீங்கள் காலையில் நைட்டு செய்யலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக இந்த புள்ளியை இயக்குங்கும் போது நார்மலாக இருக்கவங்களுக்கும் இந்த புள்ளியை இயக்கலாம், அப்புறம் பிரச்சனை இருக்கவங்களும் இயக்கிக்கலாம். ஸோ இதில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இயக்கணும்னு கிடையாது. ஸோ எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி.